கேரள மாநில ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மேவாட் கொள்ளையர்கள் எவ்வாறு திட்டம் தீட்டுகின்றனர், அதனை எப்படி அரங்கேற்றுகின்றனர் என்பது குறித்து ஓய்வு பெற்ற தடயவியல் டிஎஸ்பி தனஞ்செழியன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாமக்கல்ல ஒரு கண்டெய்னர் பிடிக்கிறாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு கார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த காரை வந்து ஒரு பைலட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பை ரோடை வந்து இவங்க இந்த கார் வந்து முன்னாடியே போகலாம். அவங்க வந்து ஏடிஎம் எங்கே உடைக்கிறதுக்கு தோதாக இருக்குதுன்னு இவங்க ஸ்டடி பண்ணலாம். ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டெய்னர் வரலாம். இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுக்கு 2-3 ரீசன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னருக்குள்ளே கார் இருக்கிறதுனால அந்த காரை பைலட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஏடிஎம் உடைக்கும் போது உடைக்க முடிஞ்சால் கேஷ் எடுத்துருவாங்க. உடைக்க முடியாத பட்சத்தில் அந்த ஏடிஎம் மிஷினையே தூக்கி கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பைலட்டாக ஒரு சர்வே நடக்கும். எனது இடத்த லொக்கேட் பண்ணிவிட்டு எப்படி அஃபென்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுறது, அதே நேரத்தில் ப்ராப்பர்ட்டியை எப்படி இமிடியேட்டாக வெளியே அனுப்புறது, இந்த மாதிரி வந்து முன்னாடியே அவங்கள்ட்ட ஒரு ப்ரீ பிளான் இருக்கும். அதே நேரத்தில் அஃபென்ஸ் பண்ண உடனே ஒட்டு மொத்தமாக எல்லாருமே தப்பிச்சு ஒன்றா போக மாட்டாங்க. எல்லாமே ஸ்கேட்டர்டாக இமிடியேட்டாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொள்ளையர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பழக்கத்தில் இருக்குது. ரொம்ப பிளானாக பண்ணுவாங்க. இப்போ கூட இந்த ஒரு நாமக்கல் அஃபென்ஸை தான் நம்ம போலீஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக ஒரே நேரத்தில் ஒரு 5 பேரை துரத்தி பிடிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம போலீஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸான விஷயம். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து இவங்க வந்து 13 வயசு 14 வயசுலேருந்து ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, வட இந்தியாவில் வந்து திருடக்கூடிய கேங் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 50 வகையான கேங் இருக்குது. ஒன்று ஒரு ஸ்டைலில் திருடுவாங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது திருடுறது, ட்ரெயினில் திருடுறது, லாரிகளில் திருடுறது, 4 வீலரில் திருடுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஒரு குடும்பமாக ஒரு 4 பேர் சேர்ந்து அதை செயல்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு 4-5 நாள் ஒரு ட்ரைனிங் கூட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறத தவிர மற்றபடி இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்படல.